அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. நாளைக்கு ஏப்ரல் 30 அக்ஷய திருதிகை. மிகவும் அற்புதமான பலனை தரக்கூடிய மிகவும் அதிசக்தி வாய்ந்த பிரபஞ்ச சக்திகள் நிறைந்த ஒரு நாளாக கருதப்படுது. இந்த அக்ஷய திருதிய நாளில் தான் பல முக்கியமான நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது இந்த நாளில் தான் விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமரின் பிறந்த நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் கிடையாதுங்க, விநாயக பெருமானும் வேத வியாசரும் இதிகாசமான மகாபாரத்தை இந்த நாளில் தான் எழுதினாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் தான் அன்னபூரணி தாயார் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் தான் கிருஷ்ணர் தனது உதவிக்காக வந்த தனது ஏழை நண்பரான சுதாமாவுக்கு செல்வத்தையும் பணத்தையும் அனைத்தையும் அள்ளி கொடுத்த ஒரு நாளாகவும் இந்த அக்ஷய திருதிய நாளை தான் சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாதுங்க, மகாபாரதத்தின்படி இந்த நாளில் தான் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு வனவாசத்தில் இருந்தபோது அவர்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை கொடுத்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் தான் கங்கை நதி வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த நாளில் தான் குபேரர் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு தனக்கு தேவையான அனைத்து செல்வத்தையும் பணத்தையும் பெற்ற ஒரு நாளும் இதே நாள் தான். இத்தனை சிறப்பம்சம் பொருந்திய இந்த நாளில் நம்ம முன்னோர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் நீங்கள் செய்யுங்க. உங்களால் தங்கம் வெள்ளி எதுவும் வாங்க முடிந்தாலும் சரி, வாங்க முடியாவிட்டாலும் சரி, நாளைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நேரத்தை தவற விடாமல் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் நாளைக்கு நீங்கள் செய்யும்போது வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் பணத்திற்கும் தங்க நகைக்கும் பற்றாக்குறை இல்லாமல் எப்பொழுதுமே பணமும் செல்வமும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது அக்ஷய திருதியை மிகவும் முக்கியமான நாள். வைசாக மாதம் எனப்படும் சித்திரை மாதத்தில் வரும் வளர்பிறை திருதி தினத்தை தான் நம்ம அக்ஷய திருதியாக நம்ம கொண்டாடுறோம். இந்த அக்ஷயம் என்ற சொல்லுக்கு பார்த்திங்கன்னா அல்ல குறையாமல் பெருகுவது அப்படின்ற பொருள். இந்த அக்ஷய திருதியை பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30 நாளைக்கு புதன்கிழமை அன்று இந்த அக்ஷய திருதிகை கொண்டாடப்படுகிறது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ரோகிணி நட்சத்திரம் மற்றும் புதன்கிழமை சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் அக்ஷய திருதியை வந்திருக்கிறது மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியது. அதாவது இன்று ஏப்ரல் 29 இரவு 8:49 மணிக்கு ஆரம்பிக்குது. நாளை ஏப்ரல் 30 மாலை 6:41 வரை இந்த திதி இருக்குது. நீங்கள் தங்கம் வாங்கக்கூடிய நேரம், அதே போல் நான் சொல்லக்கூடிய இந்த பூஜை வழிபாட்டு முறைகளை செய்யக்கூடிய நேரம் இப்போ நான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் தங்கம் வெள்ளி நகைகள் வாங்கலாம். இல்லை ஏதாவது வீட்டுக்கு மங்கள பொருட்கள் வாங்கி வரக்கூடிய நேரமும் இந்த நேரம் தான். இந்த நேரத்தில் நீங்கள் எது செய்தாலும் அது பல மடங்காக உங்களுக்கு பெருக்கி கொடுக்கும். உங்களால் தங்க நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் இது போல் எதுவும் வாங்க முடியாத சூழ்நிலையாக இருந்தாலுமே நாளைய தினத்தில் மஞ்சள் தூள் இல்லைன்னா மஞ்சள் கிழங்கு உங்கள் வீட்டுக்கு நான் சொல்லக்கூடிய நேரத்தில் வாங்கி வரும்போது அளவற்ற செல்வத்தையும் பணத்தையும் உங்களுக்கு வாழ்நாள் முழுதும் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியது. அதே போல் பார்த்திங்கன்னா வர கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க. அதாவது காய்ந்த கொத்தமல்லி நாளைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு 10 ரூபாய்க்காவது இந்த கொத்தமல்லியை உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து ஏதாவது ஒரு செம்பு பாத்திரம் இல்லைன்னா மண் பாத்திரத்தில் நீங்கள் வாங்கிட்டு வந்த கொத்தமல்லியை கொட்டி அதில் 1 ரூபாய் காயினை வந்து அதுக்குள்ளே மறைச்சி அதை வந்து பூஜை ரூமில் மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்னாடி வைக்கும்போது நல்ல ஒரு செல்வ வளத்தையும் பணவரவையும் தங்க நகையை சேரக்கூடிய அமைப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். பொன் பொருட்கள் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க இதை தாராளமாக முயற்சி செஞ்சு பாருங்கள். அதே போல் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் தான் நீங்கள் வாங்கணும். அதாவது ஏப்ரல் 30 காலை 5:41 மணி முதல் மதியம் 2:12 மணி வரை நீங்கள் தங்கம் வாங்கவும் இல்லை சில பொருட்கள் வாங்கவும் அற்புதமான நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய வழிபாட்டை செய்யுங்க. அதாவது நாளைக்கு காலையில் ஏந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமில் ஃபோட்டோ எல்லாமே நல்லா தொடச்சி வாசமுள்ள பூக்களை நீங்கள் அந்த ஃபோட்டோக்கெல்லாம் சாற்றி வைங்க. நாளைய நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த நேரம், அதாவது நாளை காலை 5:41 முதல் மதியம் 2:12 மணிக்குள்ளே எப்பொழுது உங்களுக்கு நேரம் கிடைத்தாலும்
ஒரே ஒரு மண் சொம்பு, அதாவது மண்ணால் ஆன பானை இருக்கும் பாருங்கள், சின்னதாக வாங்கிக்கோங்க. ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடியதை வாங்கிக்கோங்க. அப்படி மண்பானை இல்லாதவங்க செம்பு, அதாவது பித்தளை கிடையாது, செம்பு அப்படின்றது சூரிய பகவானை குறிக்கக்கூடியது. அதனால் செம்பு பாத்திரம் சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வழிபாடு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ரகசிய வழிபாடு. இதை ஒரே ஒரு முறை மட்டும் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிசயத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். ₹1 கூட செலவு கிடையாது. பானை மட்டும் வாங்கிக்கோங்க. சின்னதாக ஒரு மண்பானை வாங்கிட்டாலும் சரி, இப்படி வாங்கின பானை இல்லைன்னா செம்பாலான பாத்திரம் ஏதாவது இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மஞ்சள் கலர் துணியை அதுக்குள்ளே நீங்கள் விரிக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கோங்க. டைலர் கடையிலெல்லாம் போய் கேட்டிங்கன்னா அந்த பிட்டு துணி, சின்னதாக ஜாக்கெட் பிட்டு கட் பண்ண துணி கிடைக்கும். அதை கூட வாங்கிட்டு வந்து அந்த பானைக்குள்ளே இந்த மஞ்சள் நிற துணியை நீங்கள் அதுக்குள்ளே அழகாக வச்சு, அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், உங்களுடைய கைப்பிடி அளவு பச்சரிசியை நிரப்பிக்கோங்க. இப்படி நிரப்பிட்டு ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ, அதாவது அதுக்குள்ளே போடுறது உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் ₹100 போடலாம், ₹1000 போடலாம், ₹500 போடலாம். உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்தை அதுக்குள்ளே நீங்கள் வைங்க. பணம் இல்லாதவங்க சில்லறை நாணயங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம். 11 போடலாம், 21 எண்ணிக்கை போடலாம், 108 எண்ணிக்கை. ₹1 காயினாக இருந்தால் ₹1 காயின், ₹2 காயின், அதெல்லாம் உங்களுக்கு கணக்கு கிடையாது. எவ்வளவு சில்லறை கிடைத்தாலும் அதை உங்களுடைய கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ஒன்றா போடாமல் மகாலட்சுமி தாயாருடைய கைகளிலிருந்து எப்படி பொற்காசுகள் கொட்டுதோ அதே போல் உங்கள் கையிலேருந்து அந்த பானைக்குள்ளே இந்த காசை வந்து நீங்கள் போடணும். இந்த பானைக்குள்ளே நீங்கள் மஞ்சள் துணி விரிக்கும் போதும் சரி, அதில் பச்சரிசி மஞ்சள் போடும்போதும் சரி, இந்த பொற்காசுகள் அதாவது இந்த நாணயங்களை போடும்போதும் இந்த ஒரு மந்திரத்தை மறக்காமல் சொல்லிக்கொண்டே போடுங்க. உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மனசில் நினச்சிட்டு, விநாயகர் பெருமானையும் மனதில் நினைத்துட்டு, ஓம் கம் கணபதியே நம, ஓம் கம் கணபதியே நம, ஓம் கம் கணபதியே நம அப்படின்னு ஒரு 5 முறை சொல்லிவிட்டு அந்த மஞ்சள் துணியை போடுங்க. அடுத்தது அதுக்குள்ளே நீங்கள் மஞ்சள், இந்த பொற்காசுகள், ஏலக்காய், கிராம்பு போடும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே போடுங்க. ஓம் ஸ்ரீயை மகாலட்சுமி வசி வசி நம, ஓம் ஸ்ரீயை மகாலட்சுமி வசி வசி நம, ஓம் ஸ்ரீயை மகாலட்சுமி வசி வசி நம அப்படின்னு சொல்லிக்கொண்டே பொருட்களை எல்லாம் அந்த பானையில் போடுங்க. போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த பானையை மூடலாம் கூடாது. உங்களுடைய 2 கைகளிலுமே இந்த பானையை வச்சுட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு 11 முறை மட்டும் சொல்லுங்கள். அதாவது இந்த நாளில் தான் குபேரர் மகாலட்சுமி தாயாரை வணங்கி செல்வத்திற்கு அதிபதியாக ஆன நாளும் இந்த நாள். அதனால் இந்த பானையை கையில் வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை ஒரு 11 முறை மட்டும் சொன்னால் போதும். தன் வர்த்தக் லக்ஷ்மி குபேர் அப்படின்னு இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லி மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வச்சுடுங்க. தூபதீப ஆராதனை காமிச்சு முடிச்சிடுங்க. அவ்வளோதான். நாளை முழுக்க பூஜை ரூமில் இருக்கட்டும். நாளை மறுநாள் வியாழக்கிழமை இந்த பானையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பணம், நகை, காசு எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுடுங்க. இது அடுத்த அக்ஷய தீதி வரைக்குமே மூடக்கூடாது, அப்படியே இருக்கட்டும். அடுத்த அக்ஷய தீதி அன்று பச்சரிசி மஞ்சள் அதில் இருக்கிற பொருளெல்லாம் ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க. பணத்தை நீங்கள் நல்ல சுபகாரியத்துக்கு செலவு பண்ணலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.